என்னோட தம்பி. அவனா எனக்கு ரொம்ப உயிர், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்காக நான் எது வேணா பண்ணுவேன், ரொம்ப பிடிக்கும். சிரிக்கலாம் வெளியே இருந்தால். அம்மா என்ன கட்டம், என்ன கட்டம், என்ன நடந்தது, எப்படி இருப்பி நவேனா? அப்படிதான் நாங்களும் அக்காவும் அப்படிதான் ஆசைப்படுறா. இந்த எல்லாரையும் மழை வச்சுட்டு போல எனக்கு வந்து இதேண்ணா அண்ணா சாரி, எல்லாரையும் மழை வச்சுட்டோமா, கேக் கட் பண்ணுவோம் வேணா கொஞ்சம். Kisa kamala pahaye kisa kamba yey mariachi ekko mariachi kisale kambale tripale flipale lo kisa kamala kisa tripale malli malliya ya வாழ்த்து சொல்ல ஊரே சேர்ந்ததையா, தனித்தனியா இருந்த ரெண்டு வல்லகம் ஃபேமிலியா இப்போ ஆனதையா. மனசுல தான் நினைச்சதெல்லாம் நடக்க, குணத்துல தான் சாதி இருக்குதையா. அணைச்சுக்குவா அழகா ஒன்ன ஒருத்து, புரிஞ்சுக்கிட்டா அவதான் புண்டாட்டியும். பாத்துக்கோ பார்ட்னராவே சேர்த்துக்கோ, வைஃபு கிட்ட பொய்யே சொல்லாதே, தினமும் சண்டை கூட போட்டுக்கோ, சாரி கிரி கேட்டுக்கோ, சொந்தம் மட்டும் விட்டு தராதே. அவள ஒன்ன போல பாத்துக்கோ பார்ட்னராவே சேர்த்துக்கோ, வைஃபு கிட்ட பொய்யே சொல்லாதே, தினமும் சண்டை கூட போட்டுக்கோ, சாரி கிரி கேட்டுக்கோ, சொந்தம் மட்டும் விட்டு தராதே. பாத்துக்கோ பார்ட்னராவே சேர்த்துக்கோ, வைஃபு கிட்ட பொய்யே சொல்லாதே, தினமும் சண்டை கூட போட்டுக்கோ, சாரி கிரி கேட்டுக்கோ, சொந்தம் மட்டும் விட்டு தராதே. அவள ஒன்ன போல பாத்துக்கோ பார்ட்னராவே சேர்த்துக்கோ, வைஃபு கிட்ட பொய்யே சொல்லாதே, தினமும் சண்டை கூட போட்டுக்கோ, சாரி கிரி கேட்டுக்கோ, சொந்தம் மட்டும் விட்டு தராதே.
ரைட், வணக்கம் அண்ணா. சத்தமாக கலைக்கணும், எல்லாரும் கேட்கணும். வணக்கம். சரி, என்ன பேர் அண்ணாக்கு? சாலோம். சரி, சாலோம் அண்ணா சொல்லுங்க, என்ன விசேஷம் வீட்டு? பெண்ணுக்கு பெருசாக அடிச்சுக்கிட்ட பார்க்க தெரியலையா? அப்படியா? சரி, சாலோம் அண்ணா அண்ணே பிறந்த நாளே. சரி, எத்தனாவது பிறந்த நாள் இன்னைக்கு? 20. அப்போ ஹீ பர்த்டே. ரொம்பவே ஹீ பர்த்டே ரொம்பவே லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான பர்த்டே. ஏன்னா அப்போ இன்றைக்கு 21வது பிறந்த நாள். இந்த கீயை கொடுத்து விட்டாச்சு, சுதந்திர பறவை அங்கேனாலும் பறக்க சொல்லி. அப்படியா? திறப்பை கொடுத்து விட்டாச்சு. ஓப்படா கீயை வந்து அன்லாக் பண்ணிட்டு இன்றைக்கு சுதந்திர பறவை இன்றையிலேருந்து பறன்னு சொல்லி. அப்படியா? அப்போ பறக்கதான் போறாரு. அவன் இன்றைக்கு அதாச்சும் 21வது பிறந்த நாள். என்ன சரி, உங்களோட 21வது பிறந்த நாள் என்று சொல்லி ஒரு ஆக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாழ்த்து தெரிவித்து உங்களோட இந்த கீபேர்டே வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கணும்னு சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட அவங்க அன்பையும் வாழ்த்தையும் வந்து இன்றைக்கு உங்களுக்கு முழுமையாக கொடுக்கணுமாம். உங்களை இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமாம். முக்கியமாக இந்த இடத்தை வந்து கொஞ்சம் கலகலப்பாக்கி சின்னதாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட அவங்க அன்பான வாழ்த்துக்களை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கணுமாம் என்று சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் மிக்கி மவுஸ்கிட்ட கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கணும். உங்கள்ட்ட கொண்டு இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அவரையும் வந்து ரொம்பவே ஹாப்பியாகி எங்களோட வாழ்த்தையும் சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தி இந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி இருக்கணும். சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது. அப்போ எதிர்பார்த்தீங்களா இன்றைக்கு 21வது பிறந்த நாள் குட்டி சர்ப்ரைஸ் எல்லாம் வரும்னு சொல்லி? கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சா? எனித்தான். அப்போ சரியான டைமுக்கு வந்துருக்கிறோம். அப்போ நாங்கள் கொண்டு வந்த கேக் தான் வெட்ட போறீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. இன்னொரு கேக் வெளியில் இருக்கு போல வீட்டுக்கார் வாங்கின கேக். என்ன வீட்டுக்கார் வாங்கின கேக் வெளியில் வந்துருக்குறாங்க, வேற கண்டுறாங்க. அப்போ அதுக்கிடையில் நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா ரைட், அதாச்சும் இன்றைக்கு கூட பிறந்த நாளாமன்னு சொல்லி உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாமன்னு சொல்லி ஒரு ஆக்கள் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கணும். ஏன்னா சரி, பிறந்த நாள்னு சொல்லி ஒரு அழகான கேக் அனுப்பியிருக்கணும். இந்த கேக்கெல்லாம் கட் பண்ணி பிறந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணட்டாமன்னு சொல்லி அதோட இன்னும் நிறைய பழங்கள்லாம் வந்திருக்கேன். பழங்கள் கொடுத்து விட்டேன் உங்களுக்கு. பிறந்த நாளாம் கொஞ்சம் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கட்டும். அப்படியா? ரைட். அதோட இன்னும் குட்டி குட்டியாக நிறைய பாக்ஸ் எல்லாம் வந்துருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கல, கிஃப்ட் வேணாமா? அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி தெரியலையே. பார்ப்போமா வேணாமா? பார்ப்போமா? சரி, கொஞ்சம் லேட்டாக பார்ப்போம். வேணா கொஞ்சம் கதைச்சிட்டு பார்ப்போம். ரைட். அதாச்சும் உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்கள் இந்த மாதிரி அனுப்பியிருக்கணும். இவரை கொண்டே கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு அவள் என்ன செய்கிறாருன்னு சொல்லி தாங்கள் பார்க்கணுமா ஏன்னா என்ன ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பியிருக்கிறோம். சந்தோஷமா? அப்போ இந்த மாதிரி வந்தது எவ்வளோ சந்தோஷம். எதிர்பார்த்தீங்களா 21st பர்த்டே இப்படி சர்ப்ரைஸ் எல்லாம் பெறும், இப்படி டான்ஸ் எல்லாம் போட்டு, அதுவும் பர்த்டே போய் வந்து பர்த்டே போய் நல்லா டான்ஸ் பண்ணுவாராம். ஆளை பிடிச்சி நல்லா அவருக்கா குத்து டான்ஸ் ஒன்று போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கணும். சந்தோஷம் தானே? ரைட். அப்போ சந்தோஷப்பட்ட மட்டும் காணாது. இப்போ யார் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்து அனுப்பியிருக்கணும்னு சொல்லி இப்போ நீங்கள் கெஸ் பண்ணி சொல்ல போறீங்க. யாரா இருக்கும்? உங்களோட பர்த்டே ஆகும்னு சொல்லி பழமையாக பிறந்தநாள் வாழ்த்தெல்லாம் சொல்கிறதா நம்ம எல்லாரும். ஆனால் அவையில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பிறந்தநாள் வாழ்த்தை சொல்லணுமாமன்னு சொல்லி ஆசைப்பட்டு இப்படி அனுப்பியிருக்கேன். யாரா இருக்கும்? கெஸ் பண்ணிடலாமா? அக்காவா? என்ன பேர் அக்காவுக்கு? இல்லையே, அக்கா கொடுக்கலையே. அக்கா கொடுக்கல, வேறு ஒரு ஆக்கள் கொடுத்து அனுப்பியிருக்கணும். அதுவும் இந்த கிஃப்டை தந்தாக்கள் சொன்னவ அவர் கொஞ்சம் அக்கா பிரியன் போல. வீட்டில் சிலர் அக்காவை தான் சொல்லுவார், எங்களை எல்லாம் கணக்கே எடுக்க மாட்டார். இருந்தாலும் கேட்டு பாருங்க, சிலர் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இருந்தாலும் எங்களை ஞாபகம் பெறலாம்னு சொன்னவ. இப்போ அவையில் சொன்ன மாதிரி டப்புன்னு அக்காவை சொல்லியாச்சு. இப்போ கொடுத்தாக்கள் கோவிக்க போயினோம். நாங்கள் மிக்கியெல்லாம் பிடிச்சி இவெல்லாம் கிஃப்டையும் அரேஞ்ச் பண்ணி விட இவன் என்னடா டப்புன்னு அக்காச்சியை சொல்லிட்டானே என்று சொல்லி இப்போ கோவிக்க போயினோம். கொஞ்சம் பிரச்சனை இல்லையா? என்ன சிரிப்பாக்கடா ஒரு யாரா இருக்கும்? அக்கா கொடுக்கல. ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வேறு சொந்தக்காரர் யாராச்சும்? சொந்தக்காரர் யாரும் இருந்தால் கொடுக்க மாட்டாங்களா? ஷுவரா? கடைசியில் சொல்லுவோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது, ஐயோ ஏண்ட பேரை நான் சொல்ல விட்டுட்டேன் நீ என்று சொல்லி. யாழ்ப்பாணத்துலேருந்து யாராச்சும் இந்த மாதிரி அனுப்பக்கூடிய ஆக்கள் இருக்கணுமா? யாழ்ப்பாணத்துலேருந்து ஸ்பெஷலாக வந்துருக்கு கிஃப்ட் எல்லாம். என்ன சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னால் கொடுத்துட்டு கேட்டு பாருங்க. வேற எங்களை சரியாக கெஸ் பண்ணி சொன்னால் மட்டும் சரியா கெஸ் பண்ணி சொன்னால் மட்டும் மிச்ச கிஃப்டாக கொடுக்கட்டுமா? இல்லைன்னு சொன்னால் அப்படியோ திருப்பி வாங்கிட்டு வரட்டுமா? பிறந்த நாள் தானே. மிக்கி இப்போயே கிஃப்ட் எல்லாம் எடுத்துச்சு. பிறந்த நாள் தானே கேக்கையும் பழக்கூடியும் கொடுத்துட்டு மிச்ச கிஃப்ட் எல்லாத்தையும் திருப்பி கொண்டாடிட்டு வரட்டுமா? நீங்கள் தங்களை சரியாக கண்டுபிடிச்சி சொல்லாட்டிக்கு மிக்கி இடம்பு கிஃப்ட் எல்லாம் போகுது. ஆனா சொன்னவி நீங்கள் ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா டப்புன்னு பேரை சொல்லிடணும் சொல்லி சொன்னது. ஏதாச்சும் குழு வேணுமா? குழு ஏதாச்சும் வேணுமா? குழு ஏதாச்சும் தரவா?
ரைட், அதாச்சும் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை தான் கொடுத்துருக்குறா, ஆனால் அக்கா கொடுக்கல, வேறு ஒரு பொம்பளை பிள்ளை கொடுத்துருக்கு. அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி அனுப்பியிருக்கிறான். அதாச்சும் ஸ்பெஷலாக என்ன சொன்னவேன்னு சொன்னால், இன்றைக்கு பிறந்த நாளாம். ஸோ பிறந்த நாளுக்கு கிஃப்ட் அனுப்பினா உங்களோட வீட்டையும் ஓகே அக்செப்ட் பண்ணிவிடுவாம்னு சொல்லி அனுப்பியிருக்கிறான். ஆ இல்லையா, அக்கா கொடுக்கல. வேற கேர்ள் ஃப்ரெண்ட் யாராச்சும் அப்படி யாரும் இல்லையா? ஆ இருக்கா இல்லையா? உண்மையா இல்லையா? ஆ என்ன சிரிப்பு? அதாச்சும் ஒரு பொம்பளை பிள்ளாம் கொடுத்துருக்குறான். திரும்ப திரும்ப சொல்றேன், அக்கா முறை இல்லை, அவங்க உங்களுக்கு இது வேற, அவங்க வந்து உங்களுக்கு ஏதோ வேற ஒரு ஸ்பெஷலான ஒரு முறையாமன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறோம். யாரும் இருக்கிறாங்களா அப்படி? நீங்களா ஏன்னா நீங்களா சொன்னா ஓகே, இல்லாட்டி நாங்க சொல்லிடுவோம் பேரை. வீட்டை தெரியுமா தெரியாதோ? தெரியுமா? வேற பேர் தெரியுமா எல்லாருக்கும் வீட்டுக்காரருக்கு? உங்களுக்கு தெரியாம ஒரு சின்ன வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கு. அவையில் தான் இந்த கிஃப்டை கொடுத்து அனுப்பியிருக்கணும். கொண்டே கொடுத்துட்டு வேண்டாம். இன்றைக்கு நல்ல ஒரு சான்ஸ் ஆம். வீட்டுக்காரரும் வந்து இன்றைக்கு பேர்த்டே என்றதால ஆளை பேச மாட்டேனவாம். அப்போ இந்த சான்ஸை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கணும். அதுவும் நீங்க எல்லாருமே இந்த கிஃப்டை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா தன்னை நீங்க அக்செப்ட் பண்ணதா தான் ஆயிட்டு கொள்றோம். ஸோ செய்ய மாட்டீங்களா? சொல்லிடுவேன் பேரா, சத்தியமா சொல்லிடுவேன் பேர். அம்மாவா? அம்மாவா? அம்மா சரியா நம்பிக்கை வச்சுக்கிறா. இப்ப எல்லாம் உடைய போகுது, கொஞ்சம் இதுல தெரிய போகுது. உடையத்தான் வேணும். இப்ப நாங்க சொல்லத்தான் போறோம். கட்டாயம் சொல்லுவாமா வேணாமா? சொல்லுவா வேணாம். என்ன காதுக்க சொல்றீங்களா? நான் சொல்ல வர்றேன்டா. வெளியில சொல்லல. அப்ப ஆளும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு சான்ஸ், இந்த சான்ஸ் யூஸ் பண்ணுவோன்றிருக்கார். அப்படியா? சொல்லிடுவா. எங்கட காரைக்குள்ள அந்த ஆளும் இருக்குது. ரெண்டா கூட்டிட்டு வரோம். ஓகே, நீ ஆளை நேரா கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வரவா? ஆள் தாண்டி நேர வாரதாமன்னு சொல்லி வந்திருக்கு. நேர வாரதாமன்னு சொல்லி வந்திருக்கா. சரி, அந்த கேப்ல நான் கிஃப்டை பார்ப்போம். என்ன பயமா இருக்கா? பயமா இருக்கா? சரி, கிஃப்ட் ஓப்பன் பண்ணுங்க பாபு. கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா சம்டைம் தெரிஞ்சிடும். என்ன கிஃப்டை கொடுங்க. கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா சில தெரியும் யார் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி. நீங்க தர வேண்டாம், நாங்க இருக்கிற கிஃப்ட் ஓப்பன் பண்ணுவோம். கடும் விளையாட்டு காட்டுறீங்க. ரைட், குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. என்ன வேற இருக்கு? கெஸ் பண்ணிடலாம் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் ஆமான்னு சொல்லி தான் நிறைய கடையெல்லாம் ஏறி இறங்கி பார்த்து வாங்கினான்னு சொல்லி தந்திருக்கேன். இந்த கிஃப்ட் தந்தி இருக்கிறான். இந்த அம்மாவுக்கும் தெரிய போகுது யார் அந்த ஆளுன்னு சொல்லி. சிம்பிளா சொல்லவா? உங்களுடைய வருங்காலம் மருமகளாம்னு சொல்லியிருக்கா. சான்ஸ் இல்லையா? என்னண்ணா நீங்க நானா சொல்லிடுவேன். கொஞ்சம் கொஞ்சம் இப்படியே சொல்லிட்டு போயிடுவேன் நான். அதுக்கு பிறகு நாங்க போன அப்புறம் வீட்டையும் பிரச்சனை வந்தா நாங்கள் பொறுப்பில்லை. ஓகேயா? ரைட். என்ன வந்திருக்குது? ஷர்ட் வந்திருக்குது. பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்ச கலர் ஆகும்னு சொல்லி பார்த்து பார்த்து தான் வாங்கினதாம்னு சொல்லி கொடுக்கட்டாம்னு சொல்லி இருக்கிறா. ரைட், மெட்ட பாக்ஸை மூவ் பண்ணுவோம். ரைட், நாங்கள் போன அப்புறம் பிரச்சனை வந்தால் நாங்கள் பொறுப்பு இல்லையா? இன்றைக்கு ஒரு நல்ல சான்ஸ் உண்டு சொல்றதுக்கு. இன்னைக்கு பேச்சும் பிள்ளாது ஒன்றும் பிள்ளாது. இனி உங்களை பொறுத்து என்ன. ஆனால் நாங்கள் சொல்லிட்டு தான் போவோம் யாருன்னு சொல்லி. சொன்ன பிரச்சனை இல்லை தானே? சொல்லுவா நேம். ஓகே, மகனே சொல்லிட்டாரா? நேம் சொன்னா பிரச்சனை இல்லாமல் சொல்லட்டா. ரைட், அடுத்து என்ன வந்திருக்கு? ஒரே உடுப்பாக வந்துருக்கு. பிறந்த நாளாம் புது உடுப்பு எல்லாம் போட்டு கேக் எல்லாம் கட் பண்ணட்டா. ரைட், அப்போ யாருன்னு பார்த்துருவோமா? ரைட், ஆளை கூட்டிட்டு வாங்க. வழியில் கூட்டிட்டு வாங்க. சரி, வந்தால் வந்து நேரைய வருது. பார்த்து சந்தோஷப்படுவோம். ஏன்னா மறுமூல பாப்போமா? பட்டாசு சொல்லுதா? நல்ல குடும்பமாக தான் இருக்கிறீங்க. அப்போ ரைட், அப்போ பட்டாசு ரெடி பண்ணுங்க. என்ன பாட்டு போடுவோம்? மருமகளே மருமகளே வாவா. அப்போ என்ன பாட்டு போடுவோம்? புதுசாக ட்ரெண்டிங் ஏதாச்சும்? ரைட், சரி, அவங்க விரட்டும். சரி, ஏன்னா அதாச்சும் எல்லா கிஃப்ட்டும் பார்த்தாச்சா?
என்கிட்ட குட்டி பாக்ஸ் ஒன்று இருக்கு, அதையும் ஓப்பன் பண்ணுங்க. காணும் காணும் கொடுங்க. கோமம் தான் 2 கன்னத்தில் கொடுத்தீங்கன்னா பேச ஆணிக்குமா. ரைட், அடுத்து என்ன கிஃப்ட் வந்துருக்குது? வாட்ச் வந்துருக்கா? அப்போ இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து அனுப்புறேன்னு சொன்னா யாரா இருக்கும்? பர்த்டே அவங்க சொல்லி கேக் வந்துருக்குது, நிறைய உடுப்பு எல்லாம் வந்துருக்குது, ஏன்னா கையில் கட்டுறது மணிக்கூட எல்லாம் வந்துருக்கு. அப்போ இப்படி எல்லாம் அனுப்புறேன்னு சொன்னா யாரா இருக்கும்? பார்த்து பார்த்து ரசிச்சு அனுப்பியிருக்கிறோம். அப்படி உங்களை ரசிக்கிறாள் யாரா இருக்கும்? அக்கா மட்டும் தான் ரசிப்பா. என்னடாப்பா? சரி, இப்போ நான் கடைசியில் சொல்லுவேன் வேணா பாப்போம் யாருன்னு சொல்லி. சரி, ஆச்சும் இன்றைக்கு அண்ணாண்ட 21வது பிறந்த நாள் என்ன? ராய், சும்மா 21வது பிறந்த நாளாமன்னு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினவைக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, ரொம்பவே பாசம் வச்சுக்கிறாங்களாம். ஸோ வளமையாக பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது தானா, இருந்தாலும் இந்த முறை பிறந்த நாள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். ஏன்னா ஒரு வித்தியாசமான முறையில் அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் உங்களுக்கு சொல்லணுமாம்னு சொல்லி ஒரு ஆட்கள் ஆசைப்பட்டு இன்றைக்கு உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணுமாம்னு சொல்லி இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம். ரைட், கடைசியாக ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த பொம்பளை பிள்ளை இந்த ஃபோட்டோ இருக்குது. எந்த பீச்சுக்கு கடைசியாக போனீங்க 2 பேரும்? பீச்சு எடுத்த செல்ஃபி ஒன்று ஃப்ரேம் அடி கொண்டு வந்துருக்குறோமா? பாப்புமா, மருமலை பாப்புமா. ரைட், ஓப்பன் பண்ணு. பாப்புமா, சரி, ஓகே. ஆனால் ஓப்பன் பண்ணுங்க. உங்களோட மகனும் உங்களோட மருமகளும் பீச்சில் எடுத்த செல்ஃபியா? பீச்சில் எடுத்த செல்ஃபி வந்துருக்குது. அம்மா என்ன ரைட்டா டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கிறாங்க. அம்மா என்ன வெட்டி அடி பாக்குறீங்க? என்னவா? ரைட், எப்படி மருமகள் வடிவா இருக்கிறாவா? எப்படி இருக்கு மருமகள்? நல்ல வடிவான மருமகள் என்ன? நல்ல வடிவான மருமகள் என்ன? ரைட், சரி. அப்ப யார் கொடுத்தன்னு தெரிஞ்சிடுதோ? யார்? எப்படி சொல்லுவீங்க அக்காண்டு? ரைட், ஓகே. என்ன சரி, அதாச்சும் இன்றைக்கு உங்களோட பிறந்த நாளாமன்னு சொல்லி இந்த கிஃப்ட்டை அனுப்பினவைக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, ரொம்பவே பாசம் வச்சுக்கிறாங்களாம். ஸோ உங்களோட பிறந்த நாளை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செலிப்ரேட் பண்ணணும், அவங்க அன்பையும் வாழ்த்தையும் ஒரு வித்தியாசமான முறையில் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கணுமாமன்னு சொல்லி என்ன ஆசைப்பட்டு, அதாச்சும் இன்றைக்கு எந்த செல்ல தம்பிக்கு பிறந்த நாள். ஸோ இந்த மாதிரி குட்டி சர்ப்ரைஸ் பண்ணணுமான்னு சொல்லி யார் அனுப்பினது? அக்கா. நீங்கள் திரும்ப 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 சொன்ன மாதிரி உங்களோட அக்கா தான் என்ன இன்றைக்கு தம்பியோட பிறந்தநாள். தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தம்பி என்னைக்குன்னா சர்ப்ரைஸ் பண்ணி சந்தோஷப்படுத்த போகிறோன்னு சொல்லி ஆசைப்பட்டு இப்படி அனுப்பி இருக்கிறான். சந்தோஷமா? அக்கா நிற்கிறாவா? இதுக்கு நிற்கிறாவா? அக்கா எங்கே நிற்கிறா? அந்த நாள் நிற்கிறா. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி போட்டு இருக்க சத்தம் இருக்கிற ஆளை கூப்பிடுங்க, கிட்ட வாங்கன்னு சொல்லுங்க. கூப்பிட்டு 2 குட்டி விடுங்க. அக்கா ஓடி வாங்க, ஓடி வாங்க. தம்பி எமோஷன் ஆகிட்டார். ரைட், ஏன்னா அதாச்சும் அக்காச்சி தான் தம்பிக்கு இப்படி சர்ப்ரைஸ் பண்ணணுமா, தம்பி ரொம்ப ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி அனுப்பி இருக்கிறான். சந்தோஷமா அண்ணா? அழக்கூடாது ஏன்னா அதாச்சும் அக்கா இன்றைக்கு உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமெண்டு ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறான். அதெல்லாமோ சிரிச்சு விடுங்க. ரைட், அப்போ அக்கா பக்கத்தில் வந்துட்டேன். என்ன சொல்ல போறீங்க அக்காவுக்கு இப்படி சர்ப்ரைஸ் பண்ணது? ஒன்றும் இல்லையா அக்காவுக்கு? கண்ணால் தான் அம்மா மேலே விளக்கிட்டா. அக்காவுக்கு என்ன சொல்ல போறீங்கடா? கண்ணால் பதில் சொல்றீங்க. ஒன்றும் இல்லையா அக்கா சொல்றதுக்கு? அக்கா கட்டி பிடிச்சி கொஞ்சம் விடுங்க. எல்லாரும் கை தட்டுங்க. ரைட், அக்கா ஒரு கட்டி பிடிச்சி கொஞ்சம் விடுங்க. ரைட், சரி, சந்தோஷம் தானே? ரைட், அதாச்சும் ஒரு அழகான அக்கா, என்ன பாசமான அக்கா. அக்கா ஆசைப்படுறா என் தம்பி எனக்கு ரொம்ப உயிர். என் தம்பி இன்றைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணுமாம் என்று சொல்லி அக்கா ஆசைப்படுறேன். என்ன அப்போ அதே மாதிரி நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். இந்த அக்கா தம்பி என்ற இந்த உறவு எப்பவுமே இன்றைக்கு இருக்கிற மாதிரி எப்பவுமே நினைச்சு இருக்கணும். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொள்கிறோம். இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கள். கட் பண்ணுவோமா? சிரிக்கலாம் வெளி என்றால். அம்மா என்ன கட்டம்? என்ன கட்டம்? என்ன நடந்தது? எப்படி இருப்பி நவேனா? அப்படிதான் நாங்களும் அக்காவும் அப்படிதான் ஆசைப்படுறா. எல்லாரையும் மழை வச்சுட்டேன் போல எனக்கு ரைட். அண்ணா சாரி, எல்லாரையும் மழை வச்சுட்டோமா? கட் பண்ணுவோம்.